சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்கு? ஆமா, சாப்பாடு ரொம்ப தரமா இருக்கு. நம்ம காதர் பாய் பிரியாணி சூப்பர். ஹாய் மக்களே, நான் உங்கள் திண்டுக்கல் காதர் பாய். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள ஜெயந்திபுரத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்காண்டி நம்ம வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா 50 கிலோ மட்டன் பிரியாணி, 40 கிலோ 65, தால்ச்சா தயிர் சட்னி வித் ஸ்வீட் வந்து பீர்னி பண்ண போகிறோம். சம்பாரவை பீர்னியில் பண்ணுறோம். நம்ம வந்து இடையில வந்து ஒரு 2 மாதமாக நம்ம வீடியோ நம்மளால் சரியாக போட முடியல. ஏன்னா நம்ம கேமராமேனுக்கு உடம்பு சரியில்லை. அவர் இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு இப்போ தான் வந்திருக்காரு. இனிமேல் நம்ம வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த வீடியோவை வந்து நம்ம கண்டினியூவாக போடுவோம். ஆக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து நெய் ஆட் பண்ணுறோம். இப்போ படிக்கு வந்து நம்ம 300 நெய் ஊற்றுறதுனால இது வந்து 33 படி நமக்கு வருது 50 கிலோ. நம்ம வந்து ஒரு 10 லிட்டரு நெய் அளவுக்கு நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 லிட்ரு 600 கிராம் ஊற்றுறோம். படிக்கு வந்து 200 ml கணக்காக நம்ம 33 படிக்கு வந்து 6 லிட்ரு 600 ml வருது. நம்ம கறியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு நிறையா இருக்கனால நம்ம ஒரு 1.5 லிட்ரு அளவுக்கு நம்ம பிடிச்சி 5 லிட்ரு 100 கிராம் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிடுறோம். நம்ம எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க பல்லாரியை ஆட் பண்ண போகிறோம். நம்ம படிக்கு வந்து 150 கிராம் எண்ணெய், 33 படிக்கு நம்ம வந்து 5 கிலோ பல்லாரி நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம புதினா நம்ம ஆட் பண்ண போகிறோம். 10 படிக்கு நம்ம வந்து 1 கட்டு புதினா தான், நம்ம 3.5 கட்டு புதினா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா எப்போவுமே வந்து நீங்கள் ஆஞ்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா காம்பு வந்து பார்த்திங்கன்னா சில பெருசு பெருசாக இருக்கும், அது வந்து சீக்கிரம் உங்களுக்கு வேகாது. இதே சின்ன புதினா நாட்டு புதினாவாக இருந்தால் நீங்கள் காம்போட கூட அறுத்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1/2 வேக்காடு வந்துருச்சு. இந்த டயத்தில் தான் நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த மிளகாத்தூளும் அந்த வெங்காயமும் நமக்கு வேகிறதுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றப்போ நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து நம்ம படிக்கு வந்து 10 கிராம் போகிறதுனால இப்போ 33 படிக்கு வந்து நம்ம 330 கிராம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா சுற்றி கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வேக விடலாம். இப்போ நமக்கு வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்படி நமக்கு வெங்காயம் வந்து இந்த கலரில் வந்துடணும். இது கொஞ்சம் விட்டிங்கன்னா கறி போயிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கறி ஆட் பண்ணிக்க. கறியை நம்ம கொட்டி கொட்டி நல்லா கிளறி விட்டு கறி நல்லா மட்டைப்படுத்தி விட்டு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். கறி நமக்கு வேக்காடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வேக விடலாம். இதெல்லாம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். படிக்கு வந்து நம்ம 150 கிராம் தக்காளி போடுறோம்னா நம்ம வந்து 5 கிலோ தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேசணும். தக்காளி தயிர் நல்லா சுற்றி நமக்கு கறியோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போதான் அந்த தயிர் தக்காளியோட புளிப்பு தன்மை அதில் இறங்கிக்கும். கொஞ்சம் மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ படிக்கு நம்ம 200 கிராம் பூண்டுனால 6 கிலோ 600 கிராம் பூண்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 6 200 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கு 400 கிராம் வேணும், 13 கிலோ நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். படிக்கு வந்து நம்ம 50 கிராம் உப்பு பண்ணி இப்போ 33 படிக்கு வந்து 1 கிலோ 600 கிராம் உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சிருக்க மல்லித்தலை வந்து ஒரு 3.5 கட்டு அளவுக்கு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதோட நம்ம டேஸ்ட்டில் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதோட வந்து இப்போ பட்டை ஏலக்காய் கிராமு நம்ம ஆட் பண்ண போகிறோம். படிக்கு வந்து 10 கிராம் மீதம் நமக்கு வந்து 33 படிக்கு வந்து 330 கிராம் வருது. இப்போ பட்டை 330, ஏலக்காய் 330, கிராம்பு வந்து 70 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு வந்து நம்ம படிக்கு 2 கிராம் போகிறனால நமக்கு 70 கிராம் வரும். மூடி எடுத்துட்டு விறகு ஏற்றி விடுப்பா. இப்போ நம்ம மசாலா போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. மசாலா இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு இன்னும் அந்த கொஞ்சம் ரா ஃப்ளேவர் போகாமல் இருக்குது, அந்த பச்சை வாசனை போகாமல் இருக்குது. நமக்கு எவ்வளோ மசாலா நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரு கலரும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் இன்னும் நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலா வேக விடலாம். தெரியுதா, நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம இதில் உலர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு படிக்கு வந்து 1.5 படி தண்ணி ஊற்றுறதுனால இப்போ 33 படிக்கு வந்து நமக்கு வந்து 50 படி தண்ணி வருது. மசாலாவில் கொஞ்சம் நமக்கு தண்ணி சேர்த்துருக்கனால நம்ம ஒரு 5 படி தண்ணி அளவுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம அதே அளவு சரி சரியாக நம்ம ஊற்றினோம்னா நமக்கு சாப்பாடு கொஞ்சம் குழவாயிடும். அதனால் நம்ம ஒரு 5 படி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி நம்ம இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா சுற்றி ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம நல்ல தண்ணியை வந்து இந்த கூடையில் பொதுவாக மூஞ்ச கூடையில் நம்ம அரிசியை போட்டால் தான் அவங்களுக்கு வந்து தண்ணி நல்லா வடிஞ்சு கீழே போகும். இந்த அலுமினிய கூடை இந்த இதெல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வடியாது. லெமன் எடுத்துருவோம். நான் ஹெல்ப் பண்ணிட்டு நான் போட்டுக்கிட்டு அரிசியை கொட்டி நல்லா சுற்றி ஒரு இடம் நல்லா கிளறி விட்டாச்சு. அரிசி கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நம்ம இளங்கறின்றனால முன்னாடியே நான் வந்து இப்போ லெமன் ஊற்றிட்டோம். நம்ம லெமன் ஊற்றுறத நம்ம சொல்ல முடியல. லெமன் ஊற்றி ஒரு படிக்கு வந்து நம்ம ஒரு லெமன் வந்து 33 லெமன் வந்து புளிஞ்சிருக்கோம். அந்த சாரை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம்.
நடுவில் கிண்டு. அரிசி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தம்பு ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டயத்தில் தான் வந்து நம்ம நல்லா கிளறி விடணும். ஏன்னா நம்ம கிளற விட்டோம்னா கீழே வந்து வேகமாக உட்காரும். அதனால நல்லா கிளறி விட்டு நம்ம கங்கை பிடிச்சி தம்பு போட்டுடலாம். சுத்தியா சைடில் கொஞ்சம் கங்கு போட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டாச்சு. இப்போ கீழே இருக்க நெருப்பை பூரா நான் அள்ளி அளவு மேலே போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம இப்போலேருந்து 20 நிமிஷம் டு அரை மணி நேரம், நமக்கு மேக்ஸிமம் அரை மணி நேரம் இருந்தால் உங்களுக்கு சோறு வந்து நல்லா பொழு பொழுப்பாக நல்லா தம்மாகி பொழு பொழுப்பாக கிடைக்கும். பார்த்து உப்பு பாருங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மேலே பாருங்கள் நல்லா தம்மாகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து மிச்சம் வச்சுருக்க இந்த 1 லிட்டர் நெய்யை வந்து மேலே ஊற்றி தம்மு உடச்சிக்கலாம். எதுக்கு பேசணும் வந்துருக்காருங்க அண்ணே? என்னண்ணே சச்சா வீட்டுக்கு போயிடுச்சேன். கறி பாருங்க நமக்கு எப்படி நல்லா பூ மாதிரி வந்துருச்சு பாருங்க. சோறு நமக்கு நல்ல பொலிவாக நல்லா பல பலன்னு வந்துருக்கு.